காங்கிரஸ் பேரியக்கத்தின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு அனைத்து கட்சி ஆதரவோடு இன்றைக்கு வாக்கு சேகரிப்பதற்காக வருகை தந்திருக்கின்ற அன்புக்குரிய ஸ்ரீநிதி அவர்களே மற்றும் வட்ட செயலாளர்கள், பகுதி செயலாளர்கள், அனைத்து கட்சியினுடைய தோழர்கள் அத்துணை பேருக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தேர்தலானது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதிமுகவுக்கும் நடக்கின்ற தேர்தல் என்று எல்லோரும் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அது அப்படியல்ல. இந்த தேர்தல் மோடிக்கும் நமது திராவிட நாயகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இடையே நடக்கின்ற மிகப்பெரிய போர். இந்த போரிலே வெற்றி பெற்றாக வேண்டும். குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு மோடி அவர்கள் பல்வேறு கெடுதல்களை செய்திருக்கிறார்கள். புயல் வந்த சமயத்திலே, நிசா புயல் சமயத்திலே ஒரு பைசா கூட உதவி செய்யவில்லை. அதே போல இந்த ஊருக்கு வர இருக்கின்ற மெட்ரோ ரயில் பாதை, மதுரைக்கு வர இருக்கின்ற மெட்ரோ ரயில் பாதை, இவைகளை எல்லாம் அவர் தடுத்து நிறுத்திவிட்டார்கள். நமது விமான நிலைய விரிவாக்கத்துக்கு இன்னும் பணம் ஒதுக்கவில்லை. நாம் எல்லாம் இடம் பெற்று வேண்டும் என்று கேட்டு அதற்கும் மறுத்துவிட்டார்கள். ஆகவே அந்த குறைகளை எல்லாம் நீக்குவதற்காக மோடிக்கு ஒரு சரியான பாடம் கற்பித்ததற்காக இன்றைக்கு தளபதி அவர்கள் களத்திலே நமது முதல்வர் அவர்கள் இறங்கி